தமிழ்நாடு பாஜக புதிய நிர்வாக குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட விஜயதாரனுக்கு எந்தவொரு பதவியும் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் விரைவில் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணையலாம் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. முன்னதாக காங்கிரசில் இருந்த விஜயதாரணி பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்துடன் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் பாஜகவில் இணைந்தார். ஆனால் கட்சியில் இணைந்ததிலிருந்து இன்று வரை எந்த ஒரு பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை. விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதுமே முதல் ஏமாற்றமாக இருந்தது. அதனை அடுத்து பதவிக்காக அரசியல் கட்சியை மாற்றியதற்கே பதவி வேண்டுமென அண்ணாமலையின் பதவி காலத்திலேயே விஜயதாரணி நேரடியாக கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அப்போது பதவியேற்பு கிடைக்கவில்லை. பிறகு அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஆன போதும் மீண்டும் விஜயதாரணி பதவிக்காக முயற்சி செய்துள்ளார். ஆனால் இவரது கோரிக்கைகளும் பாஜக நிர்வாகத்தில் எந்த ஒரு பதவியாகவும் மாறவில்லை. இந்நிலையில் பாஜகவின் புதிய மாநில நிர்வாக குழுவில் குஷ்பு, சசிகலா, புஷ்பா, கருநாகராஜன், டால்பின் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட விஜயதாரணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. இது அவருக்கு மேலும் ஒரு பெரிய அதிருப்தியாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விஜயதாரணி பாஜகவில் தொடர்ந்து இருப்பாரா இல்லையா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன. கட்சிக்குள் அவரது செயல்பாடுகளும் பேட்டிகளும் குறைந்து வந்துள்ளன. பல ஊடகங்கள் அவர் அதிமுகவுடன் மற்றும் திமுகவுடன் உரையாடல்களில் ஈடுபட்டு உள்ளதாகவும் விரைவில் கட்சி மாறும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதேபோல சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமாருக்கும் எந்த ஒரு முக்கிய பதவியும் வழங்கப்படாதது கவனிக்கத்தக்கது. சுருக்கமாக சொன்னால் பதவிக்காக கட்சி மாறிய விஜயதாரணிக்கு பாஜக தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்காததால் அவர் கட்சி மாற்றம் செய்யும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பாஜக கூட்டணிக்குள் உள்ள உட்பகை, நிர்வாக பக்கம் உள்ள கவனக்குறைவு மற்றும் விரக்தி நிலையை வெளிக்கொணரும் வகையில் இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.